ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு மெகந்திதங்க செய்ய போகிறோம். அதுவே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு எந்த வித கெமிக்கலும் ஆட் பண்ணலங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்கறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த மருதாணி பார்த்திங்கன்னா கையில் பார்த்திங்கன்னா 15 நாள் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்கறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கும் புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கடைக்கு போயிட்டு எதுவுமே காசு கொடுத்து வாங்க வேண்டாங்க. ஒரிஜினல் மருதாணி மாதிரி இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சீரகம் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குங்குமம் எடுத்துக்கோங்க. இந்த குங்குமம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே செஞ்சது. கீழே லிங்க் தர, வேணுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சர்க்கரையும் எடுத்துக்கலாம். சர்க்கரை, சீரகம், குங்குமம் அவ்வளோதாங்க தேவையான பொருள். இப்போ இது எல்லாமே சைடில் வச்சுருங்க. நீங்கள் இதை செய்யறதுக்கு வேஸ்டான பாத்திரமோ இல்லை நல்ல பாத்திரமோ எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு குக்கர் தாங்க எடுத்திருக்கேன், நீங்களே பாருங்கள். இந்த பாத்திரத்தில் தாங்க நான் செய்ய போகிறேன். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேப்பர் எடுத்து நல்லா உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ பேப்பர் வச்சாச்சுங்க. இதுக்குள்ளே ஒரு விளக்கு வச்சுக்கலாம். பேப்பர் எதுக்காக வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீரகம் சர்க்கரையெல்லாம் போடுவோம். அது தீஞ்சாலும் இந்த பேப்பருக்குள்ளே தீஞ்சிடும், அடியில் தீயாது. அதனால தாங்க இந்த மாதிரி வைக்க செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம குக்கர் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. பாத்திரமும் எதுவுமே ஆகாதுங்க. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கும் புரியும். இப்போ நம்ம சீரகம் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம விளக்க சுற்றியும் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க சீரகம். இப்போ நம்ம சக்கரை பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 டீஸ்பூன் போல் கூட எடுத்துக்கோங்க. சீரகத்தை விட சக்கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க சீரகமும் சக்கரையும் சேர்த்து ரொம்ப ரெட் கலராக நம்ம கையில் கொடுக்கும். இப்போ நான் சீரகமும் ஆட் பண்ணியாச்சு, சக்கரையும் ஆட் பண்ணியாச்சுங்க. நீங்களும் பாருங்கள். இப்போ நம்ம கையை வச்சுட்டு சீரகமும் சர்க்கரையும் ஒன்றா சேர மாதிரி சும்மா லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம விளக்குக்கு மேலே ஒரு கப் எடுத்து வச்சுக்கலாங்க. கப்பு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரக தண்ணி இந்த கப்புக்குள்ளே வருங்க, அதுக்காக தான் கப்பு. இப்போ இந்த கப்புக்கு மேலே இந்த குக்கர் ஃபுல்லாகவே மூடுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாத்திரத்துக்கு மேலே தண்ணி வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தை அப்படியே குக்கரை வச்சு மூடிட்டுங்க. இந்த தண்ணியும் அந்த பாத்திரத்தில் சிம்மில் வைக்கும்போது தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கப்புக்குள்ளே தாங்க இறங்கும். அதுக்காக தான் அந்த கப்பு. கீழே விளக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் மாதிரி தாங்க, எதுவுமே ஆகாது. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா சிம்லே வச்சுக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 நிமிஷம் போல் கேஸ் ஸ்டவ்வில் சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளே தண்ணி எதுவுமே வந்திருக்காது, நீங்களே பாருங்கள். சர்க்கரைலாம் உருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம திரும்பவும் மூடி வச்சுருங்க. காற்று இல்லாத அளவுக்கு மூடி வைங்க. அப்போ தாங்க நல்லா வேர்த்து கொட்டி தண்ணி ஃபுல்லாகவே கப்புக்குள்ளே வரும். இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாங்க. 7 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அடியில் ஃபுல்லாகவே நல்லா கருப்பு ஆயிருச்சுங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாகவே வந்துடுச்சு. இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. இப்போ நம்ம அந்த தண்ணியை மேலே வச்சு எடுத்து நான் கீழே வச்சுருங்க. கேஸ் மேலேருந்து எடுத்துருங்க, தனியாக கீழே வச்சுருங்க. குக்கரோடு எடுத்து கீழே வைங்க. இப்போ பாருங்கள், குக்கரும் இருக்குது, தண்ணி இருக்குது, அப்படியே எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாம். இப்போ இதை ஆறட்டுங்க. சூடெல்லாம் ஆறிட்டு பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை. இப்போ நம்ம எடுத்துடலாங்க தண்ணியை. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. அடியில் பார்த்தீங்கன்னா பேப்பர் அப்படியே இருக்குது, நீங்களே பாருங்கள். பேப்பரில் ஃபுல்லாகவே தீஞ்சிருக்கு. விளக்கு பார்த்தீங்கன்னா அடியில் ஒட்டியிருக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துடலாங்க.
இப்போ பாருங்கள், குக்கரை நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வச்சுருந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே விளக்கி எடுத்து போட்டு நம்ம அப்படியே சைடில் வச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக கழுவிடலாங்க. நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி கிடச்சிருக்குங்க. நாங்கள் அதிகமாக செஞ்சோம்னா அதிக தண்ணி கிடைக்கும், கொஞ்சமாக செஞ்சால் கொஞ்சம் தண்ணி கிடைக்கும். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் சேர்த்து வச்சுக்கினா கூட ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கூட யூஸ் பண்ணலாங்க. நம்ம மருதாணியை விட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் கொடுக்குங்க. எந்த கெமிக்கலும் இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு கலர் கொடுக்கும். அதே போல் 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் கையில் அப்படியே இருக்குங்க. இப்போ நம்ம குங்குமம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் செஞ்ச குங்குமம் தாங்க இது. நல்லா டார்க்கான குங்குமம் எடுத்துக்கோங்க, அப்போ தாங்க ரொம்ப சூப்பராக கலர் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ரொம்ப திக்காகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி குக்கருக்குள்ளே ஊற்றணும் இல்லையா அந்த தண்ணி, அதில் ஒரு சொட்டு இல்லை 2 சொட்டு மட்டும் விற்று நீங்கள் இந்த மாதிரி கலக்கி வச்சுருங்க. நம்ம கலக்குன்னு உடனே கையில் போற்றக்கூடாதுங்க. இந்த மாதிரி கலக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் விட்டுருங்க. அப்போ தாங்க அதில் வந்து தண்ணி இறங்கி வரும். பாருங்கள், நீங்களே இந்த அளவுக்கு கிடைக்குங்க. ரொம்பவே திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆல்ரெடி சுடு தண்ணி வச்சோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு சொட்டோ இல்லை 2 சொட்டோ மட்டும் விட்டு நீங்கள் கலக்கி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் போல் கலக்கி விட்டாச்சுங்க. நமக்கு இந்த அளவுக்கு லிக்விடாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கையில் வச்சு காமிச்சிடுறேங்க. நான் இதில் எந்த வித லிக்விடை ஆட் பண்ணலைங்க. ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னு நீங்கள் குங்குமம் போட்டு நீங்கள் ஆல்ரெடி குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்களா, அந்த தண்ணியை கொஞ்சமாக லைட்டாக விட்டு நீங்கள் நல்லா லைட்டாக நீங்கள் கையில் வைக்கிற அளவுக்கு கரைச்சிக்கலாங்க. எந்த விதம் கெமிக்கலும் இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் நீங்கள் குங்குமம் போட்டு கரைச்சிங்கன்னா உடனே வைக்காமல் ஒரு 2-3 நிமிஷம் போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையில் வைங்க. திக்காக இருக்குங்க கலரு. நான் எப்பவும் போல் நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் தாங்க வச்சுருக்கேன். நீங்கள் பேனல் வச்சு லைட்டாக கோலம் போட்டு நீங்கள் வச்சுக்கலாங்க, ஒரு குச்சி வச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கையில் வச்சு 5 நிமிஷத்தில் கை வாஷ் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ரொம்ப ரெட் கலராக இருக்குங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட் கலராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் போடலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சும் போகாதுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. என் கையில் பார்த்தீங்கன்னா 20 நாளுக்கு மேலேயே இருந்துச்சுங்க. இருந்தாலும் உங்களுக்காக 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் பாருங்கள், நீங்களே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் கையில் முன்னாடியும் பின்னாடி வச்சுருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சுருக்கேன், நீங்களே பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஆற விட்டுருலாங்க. நல்லா ஃபேன் காற்றுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் ஆற விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து நானே காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கையை. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு காய வச்சுருக்கேங்க கையை, நீங்களே பாருங்கள். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பாருங்கள். இப்போ நான் உங்கள் முன்னாடியே வாஷ் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கையை வாஷ் பண்ணிடலாங்க. நான் கை ஃபுல்லாகவே தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டேன், நீங்களே பாருங்கள். கை ஃபுல்லாகவே நல்லா க்ளீனாக கழுவிட்டுங்க. எவ்வளோ ரெட் கலர் இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். எந்த வித கெமிக்கலும் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நான் பெஸ்ட்டுன்னு தாங்க சொல்லுவேன் இது. இப்போ இது ஒரு ஓரம் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பேப்பர் எடுத்துக்கோ உங்கள்கிட்ட தொடச்சி காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம குங்குமத்தை தான் வச்சோம், ஆனால் குங்குமம் கொஞ்சம் கூட படல, நீங்களே பாருங்கள். நான் ஒரே ஒரு 5 நிமிஷம் தாங்க வச்சேன். நீங்கள் ஒரு 1/2 hour இல்லை 1 hour வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப திக்காக இருக்குங்க. இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குங்க கை. என்னோட கை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட் கலர் இருக்குங்க. இப்போ நான் துணி வச்சு தொடச்சும் காமிச்சிட்டுங்க, பேப்பர்லையும் தொடச்சிட்டேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.